வெல்கம் டு ஆகாஷ் vlogs. அதாவது இன்னைக்கு வீடியோ என்னன்னா, அந்த பழைய வீடியோ ஒன்று கம்மிங் சூன் போட்டு பல குளறுபடி ஆயிடுச்சு. அந்த வீடியோ வரல. அது காரணம் என்னன்னா, தம்பி எடிட்டர் வாங்க, உங்களை தான் வாங்க. அப்படியே கேவலமா உட்காரு. இதுதான் என் சேர்னு சொன்னாங்க. சரி, எப்படிதான் உட்காருப்பா. உன் சேரோ என் சேரோ அது இல்லப்பா, இது நம்ம சேரே இல்லப்பா. சரியா? ஆக மட்டும் இப்ப நீதான் குற்றவாளியா இல்ல. நீ சொன்ன தப்ப நீ பண்ண தப்ப நீயே சொல்ற. சரியா மாதவா, நீ வாடா, நீ தானே சாட்சிக்கு வேணும். ஏன்டா ஆக்டிங் ஃபீல்ட்லயே நடக்கி வரீங்க? என்ன பண்றது? அதாவது அந்த ஒரு வீடியோ வந்து கம்மிங் சூன் போட்டேன். சரியா? அதுக்கு அடுத்த வீடியோ ஏன் வரல அது நீயே சொல்ற. வீடியோ நீங்களா எடுக்கல, வீடியோவே எடுக்கல. வீடியோ நல்லா எடுக்கலன்னு ஃபர்ஸ்ட். அப்ப ஒண்ணு சொல்றான். இப்ப நீ தான் பதில் சொல்லணும்டா. இல்ல நான் வீடியோவை காட்டவா? நான் எடுத்த வீடியோவை காட்டவா? அப்ப வீடியோ இருக்கிற மாதிரி ஏன் எடிட் பண்ணல? நீ எடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ சொல்றான். நான் ஃபர்ஸ்ட் கேட்டது எடுத்த வீடியோ ஏன் வரல. பார்ட் 2 ஏன் கை அந்த நைட், அதாவது மவுண்ட் ரோட் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நைட் ரைட் சொல்லி ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு போட்டோம்ல, அதுக்கு அடுத்த வீடியோ கம்மிங் சூன் போட்டு எடிட் பண்ணி குத்தியா இல்லையா? டெக்னிக்கல் இஷ்யூ ஏன் வரல? அதான் சொல்றேன், டெக்னிக்கல் இஷ்யூ. என்ன அப்படி? அந்த டெக்னிக்கல் இஷ்யூ தான். அந்த டெக்னிக்கல் இஷ்யூ தான் என்ன பிரச்சனை? ஃபோன் டிஸ்ப்ளே போயிடுச்சு ப்ரோ. யார் ஃபோனு? மை ஃபோன். உன் ஃபோன்ல தான் பேக்கப் வீடியோ இருந்தது. அந்த ஒரே ஒரு பேக்கப் வீடியோ, அந்த ஒரு பேக்கப் வீடியோ தான் இருக்குது. 3 வீடியோ. அதாவது இல்ல அந்த கான்செப்டான மொத்த வீடியோவுமே அந்த ஒரே ஒரு பேக்கப் அது உன் ஃபோன்ல தான் இருக்கு. கரெக்டா? வேற பேக்கப்புக்கு எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம கிட்டயுமே ஹார்ட் டிஸ்க் இல்ல. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதால யார் மேல ஃபால்ட் என் மேல குத்துக்கி போடணும்னு பாக்குற. சரியா? நான் தெளிவா சொல்லிட்டு தானே குத்தேன். தம்பி, இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கு. என் போன் ஸ்டோரேஜ் காலியா இருக்கு. அன்பார்ச்சுனேட்டா நடந்தது வந்து குற்றம் குத்தி வச்சிருக்கீங்க. அன்பார்ச்சுனேட் நடந்ததுதான். அது ஆக்சிடென்ட். ஓகே, எனக்கு புரிஞ்சுது. ஆனா நீ சொல்லும் போது என்ன சொன்னேன்? அண்ணன் பயப்பட தேவையில்லைன்னு பேக்கப்ல நானே ஆப்பிள் ஐடியில கிளவுட்ல எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா. சாட்சிக்கு தானே என்ன கூப்பிட்டீங்க? சொல்லு, நீ சொல்லு. நான் சொல்றேன், அப்படியே நேர்ல பார்த்தா அதே சாட்சி அப்படியே வாயில இருந்து வரது. சொல்லு, நீ சொல்லு. இப்ப வரோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிஸ்ப்ளே தான் போச்சு. பேக்கப் எடுத்து வச்சுட்டேன். பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், நம்ம பாத்துக்கலாம். தேவைப்பட்டா உங்க போன்லயே போட்டு கூட எடுத்துக்கலாம், இல்ல போன் ரெடி ஆகி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாமே தெளிவா இப்படியே தான் சொன்னான். இப்போ நீ தான் சஞ்சய்ப்பா, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா. எப்பா இது மாதிரி வீடியோ இப்போ இல்லைன்ற, ஃபோனும் இப்போ இது மாதிரி ஆயிடுச்சு, கிராஷ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். எப்படி வீடியோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்ன சொல்கிற? பிரச்சனை இல்லைன்னா கிளவுட்ல இருக்கு அப்படின்னு சொல்ற. சரியா? கிளவுட் இருக்கு. நான் கேட்டேனா இல்லையா? எடுத்துடலாமாடான்னு? பயப்படவே தேவையில்ல, வீடியோ பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா? அதுக்கப்புறம் ஏன் இப்படி வர பண்ண? ஏன் குருமா பண்ண? அன்எக்ஸ்பெக்டட். இது பேசல. ஏன் குருமா பண்ண? ஏன் குருமா பண்ண? அதுவும் டெக்னிக்கல் இஷ்யூ. அதாவது நான் போட்டு தான் வச்சேன். பாஸ்வேர்ட் மறந்துருச்சு. இவ்வளவு தெளிவா காரணம் சொன்னவரு அந்த ஐக்ளவுடோட பாஸ்வேர்டை மறந்துட்டாராம். இதனாலதான் அந்த வீடியோ வரவே இல்லை. நானுமே கொஞ்சம் பினான்சியல் பிரச்சனைல சுத்திட்டு இருந்தேன். இருந்தாலுமே தம்பிக்கிட்ட வீடியோ இருக்கு, பிரச்சனை இல்லை, என்னைக்கு அதெல்லாம் நம்ம அந்த வீடியோ போட்டுதான் போறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தேன். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பேக்கப்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியே வந்துட்டேன். அவரு ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அவர் எடுக்க மாட்டாரு. ஆனா அவர் வந்து பல கோடி பிசினஸ் பண்றாரு, பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரு கையில பிடிக்கவே முடியல. நிறைய இல்லீகல் மேட்டர்ஸ்லாம் போறதால அவருக்கு இல்லீகல் மேட்டரா? இதுன கதை புதுசா இருக்குது எனக்கு. போன் யூஸ் பண்ண முடியாது. எனக்கே தெரியல, இது இன்னும் புதுசா இருக்கு எனக்கு. போன் யூஸ் பண்ண முடியாது இல்லீகல் மேட்டர்ஸ் ஓடுறதால. ஓ சரி 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 சரி. அதனால போன் இல்லாம இருக்காரு. நானே புள்ள புச்சா. ஆர்பிஐ சரி சரி சரி. சரி, கண்டென்ட்க்கு வருவோம் இப்போ. ஓகேவா? போனு கிராஷ் ஆயிடுச்சு, எடுக்க முடியல. அதனால ஆப்பிள் ஐடியில இருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரமா வச்சதுனால நான் சரி ஓகே கிட்டக்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிரச்சனைனால சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போன வாரம் போயிட்டு எடுக்கும் போது அண்ணா பாஸ்வேர்டு மறந்துட்டேன்றாரு. பாஸ்வேர்டை மறந்துட்டாராம். அதனால பேக்கப் வீடியோ எடுக்கவே முடியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ ரெக்கவர் பண்ணலான்ட்டு ட்ரை பண்றோம், முடியவே இல்லை. நான் வந்து கரெக்டா பாஸ்வேர்ட் போட்டேன். சரி, இப்போ எதுக்காக இந்த வீடியோனா கடைசியில எதனால வீடியோ வரல, யாரால வீடியோ வரல அப்படின்றது.
அப்படின்ற ரீசன் சொல்லணுன்றதுக்காக தான். ஏன்னா நீங்களுமே வந்து என்னடா அவனுங்க சேனல் ஓபன் பண்ணானுங்க, ஒரு 4 வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவே வரலையே, அந்த வீடியோவுமே அந்த அளவுக்கு எதுவும் பாக்குற மாதிரி இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் ஆனா நீங்க கமெண்ட்ஸ்லயும் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, பரவாயில்ல, திட்டுனாலும் திட்டுங்க, நாங்க வாங்கிக்கிறோம், அப்பதான் நாங்க திருத்திக்க முடியும். ஸோ அதனால வந்து வீடியோ இதனாலதான் வரல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாங்க வீடியோ ட்ரை பண்ணி போட்டுட்டு இருக்கோம். எடிட்டரோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க அசிங்கமா திட்டுங்க கால் பண்ணி. அன்னோன் நம்பர் நாட் அலௌட். அவர் நீங்க ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு, அதனால அது வேற டிபார்ட்மெண்ட். இன்ஸ்டா பக்கமே போக மாட்டேன். இன்ஸ்டா பார்க்க போக மாட்டேன், இன்ஸ்டால தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் இன்னொரு ஐடியும் கொடுக்குறேன், அதுலயும் திட்டுங்க, அதுலதான் மெயினா இருப்பான். அதாவது இவனை திட்டுற அளவுக்கு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இவன் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல இப்போதைக்கு. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வரும் போகும், அதெல்லாம் யோசிச்சு இந்த மாதிரி கீழே நாங்க போட்டுறோம் பூமர்னு, நாங்களே போட்டுடுறோம். பூமர்ல இந்த மாதிரி சில்லியா பண்ணிருந்தாம வாழ்க்கையில உருப்புற வழியா பாருங்க சார். அப்படின்னு உருப்புற வழியா பண்ணிட்டீங்க. சரிடா, 2 மாசம் நீ 2 மாசமா இப்ப நம்ம வீடியோ போடலடா, ஓகேவா? அந்த டைம் என்ன பண்ணிருந்தேன் நான்? ஃபினான்ஷியல் பிரச்சனை நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? திங்கிறது தூங்குறது, இதுவே. வேற எடிட்டிங் வேலையா கத்துக்கலாம்ல இப்ப. சரி, என்னதான் பண்ணலான் இருக்கு இப்ப? எடிட்டர் ஆகலான் இருக்கியா இல்ல டைரக்டர் ஆகலான் இருக்கியா? எதுக்குதான் போற? தெரியாது, நிறைய லேர்ன் பண்ணணும். ஆனா இவர் வந்து தத்துவம் மட்டும் சொல்லுவாரு. அனுபவப்பட்டும் தான் சொல்ல முடியுமா? சரி, ஓகேங்க. அதாவது மக்களே, இப்ப வந்து என்ன பிரச்சனைனா இந்த வீடியோ வரல, அது ரெக்கார்ட் வராது பிரச்சனை. ஏன்னா அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க, சிச்சுவேஷனும் அப்படி அமைஞ்சிருச்சு. சோ அதனால மன்னிச்சிருங்க. மொத்தமும் ஏன் தப்பு மட்டுமே இல்லையா, சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு, எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிருச்சு. அதாவது எல்லாருக்குமே அப்படி அமைஞ்சிருச்சு. நானுமே வந்து கொஞ்சம் சேஃபா இருந்திருக்கணும். என்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் இருந்ததுன்னா நான் சேஃபா எடுத்து வச்சிருப்பேன். அது என் மேலேயும் தப்பு இருக்குதான், முழுக்க தம்பி மேலேயும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப சிக்னல் கொடுத்தா அண்ணன் பாசம் முழுக்க என் மேல சொல்ல முடியாது. அவர் மேல இருக்க தப்பா அவர் மட்டும் தான் பண்ணாருன்றத நான் தெளிவா சொல்ல. அதாவது எல்லார் பக்கமும் தப்பு இருக்கு. ஸோ அதனால அடுத்த வீடியோ நாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கரெக்டா ப்ராப்பரா நாங்க ஏற்றி வச்சுட்டு நாங்க பண்றோம். அதுதான் இப்ப சொல்லான்ட்டு இந்த வீடியோல சொல்ல வந்தோம். என்னன்னா மன்னிப்பு கடிதம். நாங்க வந்து வீடியோ போடல. மன்னிப்பு கடிதமா? மன்னிப்பு வேண்டுதல், கடிதம் கொடுக்கறது வேண்டுதல். அதனால நாங்கெல்லாம் கூட்டா சேர்ந்து இவங்க பண்ண தப்புக்கு நானும் சேர்ந்து சாரி கேட்கிறேன். தப்புக்கு நீங்க சாரி கேக்குறீங்களா? இதுக்கப்புறம் வீடியோ வந்து இந்த மாதிரி எடிட்டர் வச்சு நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. அப்புறம் வீடியோ வந்து ப்ராப்பரா வந்துரும். அண்ட் வீடியோக்கான பேக்கப் அதாவது எடிட்டர் வந்து இப்போதைக்கு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா என்கிட்ட போன் இப்போதைக்கு இல்ல, எடிட் பண்றதுக்கு நிலைமை இல்ல அப்படின்ட்டாரு. சோ அதனால தற்போதைக்கு எடிட்டரு ஐபோன் யூசர் ஆண்ட்ராய்டு யூசரா மாத்தி கால கொடுமை கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போதைக்கு நான் மட்டும் தான் எடிட் பண்ணி வர கட்டாயத்துக்கு உண்டாயிட்டேன். என்னோட டவுட்னால தப்பான கால் பண்ணி நான் கிளியர் பண்றேன். தப்பான எடுப்பாரு, போனை போட்டவனே எடுத்துருவாரு. எப்படி அது நம்பர் சேவ் பண்ணணும் ப்ரோ அந்த மொபைல்ல. சரி, சேவ் பண்ணாத வரைக்கும் அந்த குஷ்ட காலம். அதுதான் இப்போ என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் போன் இது ஒன்னே ஒன்று தான் வச்சிருக்கோம். ஆனா அது 4K சப்போர்ட் இல்ல. இப்போ வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியா கொடுக்கணுன்றதுக்காகவே நாங்க ஐபோன்ல தான் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஐபோன்ல வந்து கேப்கட் அவைலபிள் இல்ல. பட் நாங்க கிராக் வெர்ஷன் ஏத்த முடியாது. எனக்கு கிராக் வெர்ஷன் ஏத்தணும் மனசு இல்ல. தம்பி போன் கிராக் வெர்ஷன் ஏத்த முடியல. இல்ல ஏத்தது வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுல வேணாம். நான் ஒரு முடிவுல இருக்கேன். ஏன்னா அது போன்ல ஏத்தி போன்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்ற ஒரு டவுட்னால நாங்க ஏத்தல. நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டிக்கு உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோஸ் நாங்க கொடுக்குறோம். என் சப்போர்ட் எப்பயுமே இருக்கனால 4K திருப்பி வரும். கவலை நான் சொல்லி தரேன், நீ ஏன் கவலைப்பட? நம்புறோம் நாங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா நெக்ஸ்ட் நல்லபடியா போடுவோம் அப்படின்ட்டு. சோ மக்களே நம்பி பேக்கப்ல எல்லாம் கொடுக்கல, இதுலதான் இருக்கு. சோ அதனால வந்து இந்த வீடியோ நிறைய பேர் என்னடா இவன் வீடியோ போட்டு அடுத்த வீடியோ வரலன்னு வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. சோ அதுக்கு வெயிட் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஆகாஷ் vlog சார்பா நாங்க சாரி கேட்டுக்கிறோம், மன்னிச்சிடுங்க. அப்படி நீங்க எங்களை மறந்ததால இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் ஞாபகம். இதுக்கப்புறம் வீடியோ ஓடும், பயங்கரமா வரும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பாப்போம், விரைவில் சந்திப்போம். ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.